வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் டிவோஷனல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எந்த கிழமையில் என்ன பரிகாரம் செய்தால் நமக்கு என்ன பலன் கிடைக்கும், நம்மளுடைய ஆன்மீக தகவல் வரிசையின்படி, அதாவது நம்மளுடைய சேனலில் பல ஆன்மீக தகவல்கள் மற்றும் பரிகாரங்கள் மற்றும் நாம ஜபங்கள் மற்றும் மந்திர ஜபங்கள் கொடுத்து கொண்டே வருகிறோம். அந்த வரிசையின்படி நாம் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் எந்த கிழமையில் நாம் என்னென்ன பரிகாரங்கள் செய்யலாம், அந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை முழு விவரமாக நம்மளுடைய சேனலில் நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களா இருந்தாலும் சரி, நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆல் என்கின்ற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் மிஸ் பண்ணாமல் நோட்டிஃபிகேஷனில் தெரிய வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் இல்லாமல் புரிய வரும். எப்பொழுதுமே பார்த்திங்கன்னா வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிழமையும் எந்தெந்த தெய்வத்தை நாம் வணங்குகிறோமோ அந்தந்த தெய்வத்துக்குரிய வழிபாடுகளும் நாம் பூஜைகளும் செய்தால் நமக்கு பலன்கள் அளவில்லாத கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒவ்வொரு கிழமைக்குரிய பரிகாரங்கள், அதனுடைய பலன்களை பற்றி நம்ம பார்க்கலாம் வாங்க. அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் சிவலிங்கத்திற்கு சந்தன அபிஷேகம் செய்ய வேண்டும். அதற்கப்புறம் அதற்கு சிவப்பு நிலர் மலர்கள் சூட்டி நாம் வழிபட்டு வந்தால் நமக்குரிய பித்ரு தோஷம் நீங்கும் என்பது புராணங்கள் கூறுகிறது. அதாவது தந்தையோட இருக்கும் அபிப்பிராயங்கள் எல்லாம் நீங்கும் மற்றும் அதிர்ஷ்டம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இப்போது திங்கட்கிழமை பற்றி பார்க்கலாம். திங்கட்கிழமை அன்று மாலையில் சூரியன் அஸ்தமித்த பிறகு அம்மனை நாம் வழிபட வேண்டும். அதாவது லலிதா சகஸ்ரநாமம் பாடல்களை பாடி தூப தீபம் காண்பித்து சாம்பிராணி போட்டு வீடு முழுவதும் சாம்பிராணி போட்டு மலர்களால் அலங்கரித்து லலிதா சகஸ்ரநாமம் படித்து அம்மனையே நினைத்து நாம் வழிபட நமக்கு சகல நன்மைகள் கூடும் என்பது புராணங்கள் கூறுகிறது. மற்றும் மிக முக்கியமான மனம் தெளிவாகும் மற்றும் நேர்மறை எண்ணங்கள் தோன்றும். அதாவது எதிர்மறை எண்ணங்கள் முற்றிலும் மறையும் என்று புராணங்கள் கூறுகிறது. தாய் வழி உதவிகள் தக்க சமயத்தில் கிட்டும் என்பது நம்பிக்கை. செவ்வாய்க்கிழமை பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். அதாவது செவ்வாய்க்கிழமை மாலை வேளையில் முருகப்பெருமானை நாம் வழிபட வேண்டும். முருகனுக்கு 2 நெய் விளக்கு ஏற்றி அவருக்கு சிகப்பு மலர்களால் அர்ச்சனை செய்து மலர் மாலை சாற்றி மற்றும் கந்த சஷ்டி கவசம் படித்து வந்தால் பகை முற்றிலும் விலகும் என்று புராணங்கள் கூறுகிறது. மனதில் தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாம் பிறக்கும். யாருக்கும் தலை வணங்காத தன்மான நிலை நமக்கு பிறக்கும். பலர் உங்களுக்கு தலை வணங்குவார் மற்றும் பலர் உங்களை மதித்து உங்களை கௌரவப்படுத்துவார். அப்படிப்பட்ட நிலை முருகப்பெருமான் உங்களுக்கு அருள் புரிவார். கௌரவ நிலை கிடைக்கும். வீடு, மனை, நிலம் வாங்கும் யோகம் கிடைக்கும் மற்றும் கௌரவ பதவி தேடி வரும். செவ்வாயால் ஏற்படும் தோஷங்கள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. இப்பொழுது புதன்கிழமை பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். புதன்கிழமை மாலை வேளையில் விஷ்ணு பகவானை தரிசித்து அவருக்கு துளசி மாலையால் அலங்கரித்து துளசியால் அர்ச்சனை செய்து பச்சை நிற வஸ்திரம் சாத்தி விஷ்ணு சகசரநாமம் கூறி வந்தால் சுகம் மற்றும் நிம்மதி தேடி வரும் என்பது ஐதீகம். வாழ்க்கையில் வசந்தம் வீசும் மற்றும் நற்குணங்கள் நம்மை
சூழ்ந்துவிடும், நம்மை தேடி வரும் என்பது ஐதீகம். கல்வி மற்றும் கலைகள் மேம்படும். அதனால் புதன்கிழமை அன்று நாம் விஷ்ணுவை தரிசித்து விஷ்ணு பகவானை நாம் வணங்க வேண்டும். அப்பொழுது கல்வியில் நாம் சிறந்து விளங்கலாம் என்பது ஐதீகம். இப்பொழுது வியாழக்கிழமை பரிகாரத்தை பற்றி நாம் பார்க்கலாம். வியாழக்கிழமை அன்று மாலை வேளையில் குரு பகவானை நாம் மலர்களால் அர்ச்சனை செய்து, பூக்களால் அலங்காரம் செய்து மற்றும் அவருக்கு மஞ்சள் நிற வஸ்திரம் சார்த்தி நாம் வழிபட வேண்டும். அப்பொழுது வழிபட்டால் நமக்கு இருந்த தடைகள் எல்லாம் விலகி வழிவாசலை உண்டு பண்ணுவார் குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் அல்லவா? குரு பகவானுடைய பார்வை நமக்கு கிடைத்தால் நமக்கு சகல நன்மையும் மற்றும் வாழ்க்கையில் வெற்றியே கிடைக்கும் என்பது நம்பிக்கை. தக்ஷணாமூர்த்தியை வியாழக்கிழமை அன்று, அதாவது குரு பகவானை மஞ்சள் நிற பூக்களால் நாம் அர்ச்சனை செய்து மற்றும் அலங்காரம் செய்தால் சிறப்பு வாய்ந்தது. ஏனென்றால் தக்ஷணாமூர்த்திக்கு மஞ்சள் நிறம் தனி சிறப்பு வாய்ந்ததாகும். அவருடைய நிறம் மஞ்சள் நிறம் ஆகும். வியாழக்கிழமை அன்று தக்ஷணாமூர்த்திக்கு 2 நெய் தீபம் ஏற்றி வந்தால் தடைப்பட்ட சுபகாரியங்கள் அனைத்தும் விரைவில் கைகூடும் மற்றும் திருமண நிகழ்ச்சிகள் எளிதில் நடக்கும் என்பது ஐதீகம். இப்போது நம்ம வெள்ளிக்கிழமை பரிகாரத்தை பார்க்கலாம். அதனுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம். அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் மாலை வேளையில் அம்மனை வழிபட வேண்டும். வெள்ளிக்கிழமை அன்று மாலை வேளையில் லக்ஷ்மி தேவிக்கு 2 நெய்விளக்கு ஏற்றி அவளுக்கு மல்லிகை பூ மற்றும் வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து அர்ச்சனை செய்து தூப தீபம் காண்பித்து சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியமாக படைத்து வந்தால் நமக்கு சகல சௌபாகியம் கிடைக்கும் மற்றும் அஷ்ட ஐஸ்வர்யம் நமக்கு தேடி வரும். வீட்டில் செல்வ வளம் பெருகும் என்பது ஐதீகம். வாழ்க்கையில் சுகங்கள் மேலோங்கும் மற்றும் கணவன் மனைவி சண்டை சச்சரவுகள் நீங்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒரு ஒற்றுமையும் பாசமும் அன்பும் நிலவி வரும். அந்த குடும்பம் சுபீட்சமாக இருக்கும் மற்றும் சகல ஐஸ்வர்யங்களும் மற்றும் நேர்மறை ஆற்றல் நிறைந்த வீடாக மாறும். கணவன் மனைவிக்கிடையே உள்ள கருத்து வேறுபாடுகள் நீங்கும். இல்லறம் நல்லறமாகும். அனைத்து செல்வங்களும் தேடி வரும். குடும்பத்தில் வருமானம் அதிகரிக்கும். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் என்பது ஐதீகம். சனிக்கிழமை பரிகாரத்தை பற்றி பார்க்கலாம். சனிக்கிழமை மாலை வேளையில் ஈசனை வழிபட்டு வந்தார். அதாவது கருங்குவளை மாலை அணிவித்து அவருக்கு அர்ச்சனை செய்து வந்தால் வழக்கு மற்றும் கோர்ட் விஷயங்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக முடியும். மற்றும் ஈசனுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் வாழ்க்கையில் உள்ள தரித்திரம் விலகும் மற்றும் சனி தோஷம் சனி பிடியிலிருந்து நாம் தப்பித்து கொள்ளலாம். கிழமை தோறும் ஈசனை வழிபட்டு வந்தால் பழி பாவங்கள் தீரும் மற்றும் நமக்கு புண்ணியம் கூடும். ஏதாவது நமக்கு வழக்குகள் இருந்தால் கூட அந்த வழக்குகள் வெற்றி பெறும். விரைவில் வழக்குகள் முடிவு வரும். ஆயுள் ஆரோக்கியம் மேம்படும் என்பது நம்பிக்கை. சனி தொல்லையிலிருந்து நாம் முற்றிலும் விடுபடலாம் என்பது ஐதீகம். மற்றும் இதனுடன் கூட சனிக்கிழமை தோறும் நவகிரகங்களை 9 முறை நாம் சுற்றி வந்தால் நமக்குரிய சனி தோஷம் மற்றும் சனியிலிருந்து நாம் விடுபடலாம். சனி கிரக தோஷத்திலிருந்து நாம் முற்றிலும் விடுபடலாம். சனிக்கிழமை தோறும் நாம் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்ற வேண்டும் மற்றும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வந்தால் சனி கிரக தோஷத்திலிருந்து நாம் விடுபடலாம் என்பது நம்பிக்கை.
சரி அன்பர்களே, நாம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம், அதாவது ஒரு நாளும் ஒரு விசேஷம், ஒரு நாளும் ஒரு கிழமைக்குரிய தெய்வங்களை நாம் வணங்கி வந்தால், அவர்களுக்குரிய நாம் செய்து வந்தால், வழிபாட்டை முறையுடன் செய்து வந்தால் நமக்கு பலன் ஏராளம் என்பதை பார்த்தோம். மற்றும் என்னென்ன நாட்களுக்கு நாம் என்னென்ன பரிகாரங்கள் செய்தால் நம்முடைய வாழ்க்கை வெற்றி பெறும் என்பதையும் பார்த்தோம். நாம் நிறைய வீடியோக்கள் போட்டுக்கொண்டே வருகிறோம். அதாவது எந்தெந்த கிழமையில் எந்தெந்த எண்ணெய் ஊற்றி நாம் தீபம் ஏற்றினால் நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அதையும் நாம் வீடியோவாக நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே நான் போட்டிருக்கேன். போய் பார்த்து பயனடைவீர்கள். மற்றும் நம்மளுடைய சேனலை லைக் கொடுங்க. இதை மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள். இதன் மூலம் அவர்களும் பயனடையட்டும். நாம் எப்போவுமே நல்ல விஷயத்தை நாம் ஷேர் செய்யும் பொழுது நமக்கு அதில் ஒரு திருப்தியும் மன நிம்மதியும் ஏற்படுகிறது. இதன் மூலம் நமக்கு ஒரு புண்ணியம் கூடும். இந்த வீடியோ மிகவும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு தெரிவிங்க. அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.